கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் முன்பதாக தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ராஜாதி ராஜாவை உம்மை துதிப்பதே ஏற்றதும் இன்பமா இருக்கிறது ஏசப்பா. இந்த வேளையிலும் ராஜாதி ராஜாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா. அப்பா, ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் உடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோமப்பா. நீர் எங்களோடு பேசுங்கப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னீங்களே ஏசப்பா. அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு இடைபடும்படியாய் அப்பா எங்களை உடைய அன்பு கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நீர் மட்டும் மேம்பட்டா போதும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் இயேசுவே நீர் உடைய அற்புத வல்லமை நீர் வெளிப்படுத்தி ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே உடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஏசப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு ரட்சணை மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நான் உங்களோடு கர்த்தர் எந்தன் மேய்ப்பர் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான ஒரு பாடல் உண்டு. இயேசு எங்கள் மேய்ப்பர், கண்ணீர் துடைப்பார், மாபில் சேத்தனைத்து பயம் நீக்குவார், துன்பம் நேரிட்டாலும் இன்பமாயினோம் இயேசுவின் பின் செல்வோம் பால யாவரும். இயேசு நல்ல மேய்ப்பர், ஆட்டை போஷிப்பார், ஓநாய்கள் வந்தாலும் தொடவே ஓட்டார், சாவின் பள்ளத்தாக்கில் அஞ்சவே மாட்டோம், பாதளத்தின் மேலும் ஜெயம் கொள்ளுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் சங்கீதம் 23வது சங்கீதத்திலிருந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். எல்லா வீடுகளிலும் நம்ம குழந்தைங்க இந்த வசனத்தை பார்க்காம சொல்லுவாங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்னா இயேசு நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது ஒரு குறையுமே இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மை மேய்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ எப்படி மேய்ப்பாராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே சங்கீதம் 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நான் வேதனையோடு இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில புல்லுள்ள இடங்களில் என்னை தேவன் மேய்த்தது மாதிரி தெரியலையே, நான் கண்ணீரோடு தானே இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில நான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் போனது போல தெரியலையே அப்படி நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை திரும்ப நீங்க சொல்லி பாருங்க. திரும்ப இந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொல்லி பாருங்க. இயேசு என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்ன செய்வாராம்? புல்லுள்ள இடங்கள்ல மேய்ப்பாராம். அநேக நேரங்கள்ல நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சரியான ஜாப் கிடைக்காத போது, சரியான இடங்கள்ல கல்வி கற்க வாய்ப்புகள் கிடைக்காத போது, பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் சரியாக கிடைக்காத வேளையில நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம துக்கப்படுறோம்ல. ஆனா நம்ம இயேசப்பா எப்படி தெரியுமா? அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். பிரியமானவளே, அநேக நேரத்துல ஏன் ஆண்டவரை புல்லுள்ள இடங்களில் நான் போனது மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறோம்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் பாடு நிறைந்த உலகம். ஆமா, பொல்லாத இந்த உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த உலகத்தில் நம்மை மேய்க்கிறவர் ராஜாதி ராஜாவாகிய இயேசு மட்டுமே. நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர் இயேசு ராஜாதி ராஜா மட்டுமே, ஏசப்பா மட்டுமே நம்மை நடத்துகிறவர். ஆனா இந்த பொல்லாத உலகத்துல, இந்த உலகத்தில் பாடுகள் நிறைந்த இந்த உலகத்துல சொன்னாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தோம்? ஜெயிக்க வைச்சார் நம்ம.
ஏன்னா இயேசு இந்த பூமியில பிறந்தார் நமக்காக. யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான இயேசு இந்த பூமியில வந்தது எதற்காக தெரியுமா? நம்முடைய துன்பங்களை போக்குவதற்காக. இயேசு இந்த பூமியில எதுக்காக பிறந்தார் தெரியுமா? நம்மை அழிவினின்று காப்பதற்காக. நம்முடைய ஆத்மா அழிந்து போகக்கூடாது, அதாங்க அவருடைய ஆசை. நம்ம ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது, நாம் யாருமே அழிந்து விடக்கூடாது, அதுதாங்க ஆண்டுடைய ஆசை. ஆகவே இயேசு இந்த பூமியில வந்தார். எதற்காக? நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் படுகிற உபத்திரவங்கள், நாம் படுகிற வேதனைகள், நாம் படுகிற இந்த துன்பங்களை நம்மை விலக்கி விடுவித்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிற ராஜாதி ராஜாவாக அவர் இந்த பூமியில நமக்காக பிறந்தார். அது மட்டுமா, இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னார்ல, உபத்திரம் உண்டு. ஆனா இந்த உபத்திரவத்துல விடுவிக்கிறதுக்காகத்தாங்க இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனுக்குலத்திற்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்தார், தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார், தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். ஏன்னா நம்ம புல்லுள்ள மேய்ச்சலை காண வேண்டுமானால் இயேசு நமக்காக அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான். இயேசு நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஏன்னா அவருடைய இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை விடுவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம படிக்கிறோமே. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் நம்மை விடுவிக்க முடியும், நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை தர முடியும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு உபத்திரவங்களிலும், ஒவ்வொரு வேதனைகளிலும், ஒவ்வொரு கண்ணீரிலும் சந்தோஷத்தை தர, நல்ல மேய்ச்சலை தர, புல்லுள்ள இடங்களில் மேய்க்க இயேசுவால மட்டும்தான் முடியும். அதனால தான் இயேசு சொன்னாரு, பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். அநேக நேரங்கள்ல புல்லுள்ள மேய்ச்சல் இல்லையே, காஞ்சி இருக்குதே இந்த புல்லெல்லாம், இதை எப்படி சாப்பிடுறது? அப்படிதான் சில நேரங்கள்ல அந்த ஆடுகள் பார்த்துட்டே போமா, அப்படியே அந்த ஆடுகளை மேய்ப்பன் நடத்தி கொண்டே செல்வாராம். அந்த ஆடுகள் பார்க்குமா, என்ன எங்களுக்கு இந்த புல்லெல்லாம் சரியில்லையே அப்படின்னு கால் வலிக்கும், நடந்துட்டா இருக்கும். ஆனா கண்மலை கிட்ட கொண்டு போய் நல்ல அழகான நீரூற்று பக்கத்துல கொண்டு போய் நல்ல தண்ணீரை அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு கொடுப்பாராம். பாருங்க, மேய்ப்பனே இப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு. நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரு. என் ஆடுகளுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன்னு சொன்ன இயேசு தன்னுடைய உயிரே நமக்காக கொடுத்தாருங்க. ஆகவே அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலம் நமக்கு வாழ்வு வந்தது. இயேசு நமக்காக கல்வாரியில் அடிக்கப்பட்டு நமக்காகப்பட்ட பாடுகள் நம்முடைய தரித்திரத்தை மாற்றி விட்டது. ஏசாயா 53வது அதிகாரத்துல மிக தெளிவா நம்ம பார்க்கிறோம். இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பாருங்க, வியாதியை மாற்றுகிறது, நம்முடைய பலவீனங்களிலிருந்து விடுதலை தருகிறது, நம்முடைய கஷ்டத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எல்லா வறுமையும், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை மரணம் நம்மை விடுவிக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இதே நேரத்துல நீங்க கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்களா? எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எந்த மேய்ப்பர் என்ற வார்த்தையின்படி அவர் இந்த நாள் முதல் அவர் உங்கள் மேய்ப்பராக இருப்பதை நீங்கள் புரிந்து மிகவும் மகிழ்ச்சியோடு, ஏசப்பா என் கூடவே நீங்க இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுகிற அளவுல தேவன் உங்களோடு இருப்பார். பிரியமானவர்கள, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர், புல்லுள்ள இடங்கள்ல மேய்ப்பார். பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், ஆனா சொன்னாரு இல்லையா, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏசு இந்த உலகத்தை ஜெயித்தார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் அவர் நம்மை விடுவித்தார். பிரியமானவர்கள, நம்ம இந்த பாடுகளிலிருந்து, இந்த பாடு நிறைந்த பாடுகளிலிருந்து, நம்முடைய பாதைகள், அதாவது நம்முடைய பாதையெல்லாம் செழிப்பே இல்லாம இருக்கலாம், அதுல இருந்தெல்லாம் ஏசு நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்கள, ஏசு கிறிஸ்து நமக்கு மிகவும் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். அமர்ந்த தண்ணீர் அலண்டையில் உங்களை கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆமா, அவர் சொன்னார்ல, அவர் தான் ஜீவ தண்ணி. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. சமாரிய ஸ்திரியை பார்த்து சொன்னார்ல,
ஆண்டவரே அந்த தண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. நான் மறுபடியும் தண்ணீர் இங்க மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணி எனக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது ஒரு நானே அந்த ஜீவ ஊற்று என்கிறதை மிக தெளிவாக அந்த சமாரிய ஸ்திரீக்கு விளக்கின போது அந்த சமாரிய ஸ்திரீ ஓடி போய் அந்த சமாரியாவில் உள்ள அநேகருக்கு இயேசுவே அந்த ஜீவ நதி என்கிறதையும், இயேசுதான் நல்ல மேய்ப்பர் என்கிறதையும், மிக தெளிவாக அவர் மேசியா என்கிறதையும் தன்னுடைய ஊர்ல உள்ள அநேகருக்கு எடுத்து சொன்னார்கள். ஆகவே வேதத்துல படிக்கிறோம், சமாரியரில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், சமாரியரில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஜீவ நதி உங்களை நடத்துவார். கலங்காதீங்க. அநேக நேரத்துல கலங்குறீங்கல்ல, இயேசுவை நோக்கி பார்த்தா போதும். அவர் சொன்னார்ல, எரேமியா 33:3 சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு எட்டாதும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இயேசு மட்டும் நோக்கி பாருங்க. நம்ம இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மை மேய்க்கிற மேய்ப்பர். எப்படிப்பட்டவர் தெரியுமா? புல்லுள்ள இடங்கள்ல மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீ இந்த பாடுகளின் மத்தியில இருக்கலாம். நிரந்தரம் இல்லை பிரியமானவளே. அந்த பாடுகள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் பாடுகளில் அவர் விடுதலை தருவார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த இயேசு ராஜா நல்ல ஒரு மேய்ப்பராக நமக்கு இருக்கிறார் பிரியமானவளே. அது மட்டுமல்ல, இன்னும் நம்ம பார்த்தோம்னா அதே சங்கீதத்துல பாத்தீங்கன்னா 3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தீட்டி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர், நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற ராஜாதி ராஜா. பாருங்க, மனுஷனுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, மண்ணினால மனுஷனை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா வானான் அப்படின்னு இருக்கிறது. இந்த ஜீவ ஆத்மாவை தந்த ராஜாதி ராஜா அந்த ஆத்மாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் தேற்றற வாழன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை தேறுதல் இல்லாதபடிக்கு வேதனையோடு இருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, நம்முடைய ஆத்மாவை, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பேருடைய ஆத்மாவையும், வேதனையோடு இருக்கிறவங்கள ஆத்மா அவர் தேற்றி, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு அநீதியான பாதையில செல்லக்கூடிய நிலைமை இருக்கிறதா? ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை தானே ஏசப்பா, ஆனா நீதியின் பாதை இல்லையப்பா என்னுடைய வாழ்க்கையில நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்புரவாயிருங்கப்பா, என்னை நீதியின் பாதையில் நடத்துவேன்னு சொன்னீங்களப்பா, நானும் நீதி செய்ய, நான் நீதியான பாதையில் நடக்கும்படியான கிருபைகளை எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி கெஞ்சி கேட்பீங்களா? இயேசுப்பட்ட கேட்டா போதும் பிரியமான தேவ பிள்ளைகளே. ஏன்னா இயேசு நமக்காக பிறந்தார், இயேசு நமக்காக மரித்தார். அது மட்டும் இல்லைங்க, இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதான் சங்கீதக்காரர் சொல்லுவார்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர் தாங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில அவர் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நம்ம செல்ற நிறைய பாதைகள்ல, நீதியான பாதையில ஒருவேளை நான் நீதி செய்யாம இருக்கலாம், இல்லாவிட்டால் நமக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் மேய்ப்பராக இருக்கும் போது அவர் உங்கள் ஒவ்வொரு பேரையும், கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளாய் உங்கள் ஒவ்வொரு பேரையும் அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் மேய்ப்பராக இருக்கிறார், நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். பிரியமானவள, இவ்வளவு அன்புள்ளவர் பாத்தீங்களா? நீதியின் பாதைகளில் நடத்துறார். அது மட்டுமா, 4வது வசனம், சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, ஆத்துமாவையும் தேற்றுவார். பாருங்க, மரண இருள்ல நம்ம போயிட்டு இருந்தா கூட, ஏன்னா ஒருவேளை மரண இருள் போன்ற ஒரு வியாதியில இருக்கலாம், மரண இருள் போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பயம் வேண்டாங்க. நம்ம அந்த வார்த்தையை அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாடுகளினுடைய கடந்து சென்றாலும், இந்த மரண இருளுக்குள்ள இருந்தாலும், ஆண்டவரே, இந்த மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொன்ன வசனத்தின்படி நீங்க இந்த பூமியில பிறந்தீரு, எங்களுக்காக மரித்தீர், உங்க உயிரே கொடுத்தீரப்பா ஏசப்பா. ஆகவே இந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து என்னை விடுவிக்கிறவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரேன்னு நம்ம அவரோடு அந்த வார்த்தைகளை நாம் சொல்லும் போது, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு நம்மோடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் சொல்றாருல, உமது கோலும்
உமது தடியும் என்னை தேற்றும். ஆமாங்க, ஆடுகள் அப்படி போயிட்டு இருக்கும்போது மேய்ப்பர் பாப்பாராம். மேய்ப்பன் அந்த ஆடுகள் ஆடா பத்திட்டு அப்படி போகும்போது கையில ஒரு கோல் வச்சிருப்பாரு. ஏன்னு தெரியுமா? அது போகிற வழியில ஒருவேளை வேண்டாத அந்த செடிகள் கொடிகள் ஏதாவது இருக்கலாம், அதை தட்டி விடுவார். அது மட்டும் இல்ல, ஒருவேளை வேற ஏதாவது ஓனாயோ வேற ஏதாவது மிருகங்கள் தாக்க வந்தா கூட அந்த கோலும் தடியும் அவர் கையில வச்சிருப்பாரு. இது ரெண்டும் அவங்களுக்கு இருக்கும் பாருங்க. அந்த கோலும் தேவைப்படும், அந்த தடியும் தேவைப்படும். அதாங்க நம்முடைய வாழ்க்கையில, நாம் நடந்து போற வாழ்க்கையில, நாம் ஜீவிக்கிற இந்த பூமியில உள்ள வாழ்க்கையில ஒருவேளை அதே போல பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய கோலும் நம்முடைய ஏசப்பாவுடைய தடியும் நம்மை தேற்றும். பிரியமானவள, ஒருவேளை தேர்தல் இல்லாதபடி என்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு தேர்தல் வரும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சமாதானம் இல்லையா என்று அங்கலாய்ப்போடு பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா? தேவ பிள்ளைகளே, ஏசப்பாவுடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். பிரியமானவள, நீங்க இப்போதே ஆண்டை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டா இருக்கிறீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். பிரியமானவள, அவர் சொன்னாரு, ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்தில் வருவாருன்னு சொன்னாங்க. ஏசப்பா நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். அவர் மேய்ப்பனுங்க, நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். பிரியமானவன், அது மட்டுமா? அதே சங்கீதம் 23:5 படித்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின்றார். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாருங்க, அநேகர் என்ன சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில சத்துருடைய போராட்டம் அதிகமா இருக்குங்க. குடும்பத்தாரால் பிரச்சனை, அது மட்டும் இல்ல, நான் எதை செய்தாலும் எனக்கு விரோதமா தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, யாருமே என்ன நம்பலங்க, வீட்டுல இருக்கிறவங்க கூட என்ன நம்பலங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கீங்களா? குடும்பங்கள்லாம் துக்கப்படுத்துறாங்கன்னு அழுறீங்களா? வியாதி என்ற சத்துரு, இன்னும் பலவிதமான சத்துடைய கிரியைகள்னால நான் துக்கத்தோடு இருக்கிறேன், சத்துடைய போராட்டம் என் வீட்டுக்குள்ள இருக்குது, என் பிள்ளைகளை சத்துரு பாடாப்படுத்துது, எனக்கு இதுக்கு வழியே இல்லையான்னு சொல்றீங்களா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை இன்றைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். பிரியமானவள, அது எந்த சத்துருவா இருக்கலாம். ஒருவேளை வேலை இல்லை என்கிற ஒரு சத்துரு கிரியா இருக்கலாம், இல்ல பணப்பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று துக்கமா இருக்கிறீங்களா? சத்துரு கிரியைகளினால என் பிள்ளைகள் சரியா படிக்கவில்லை என்று துக்கத்துல இருக்கிறீங்களா? சத்துரு கிரியைகளினால என்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் என்னுடைய குடும்பத்துல பிள்ளைகள் பிரிவினையோடு இருக்கிறார்களே, என்னுடைய குடும்பத்துல இந்த பிரிவினை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்றும் மாறும் அப்பா. குடும்பமாக என்னுடைய பிள்ளைகள் வாழ முடியலையே, தனித்தனியா இருக்கிறாங்களே, சத்துரு என் குடும்பங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறானே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டா என்று அங்கலாய்ப்போடு இந்த வேளையில நீங்க குடும்பமா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்களா? அன்பான தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். பிரியமானவள, பந்தினா உங்களுக்கு தெரியும்ல, அருமையான விருந்து இல்ல பந்தி, ஒரு விருந்து பாருங்க. அது மட்டும் இல்ல, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். தேவ பிள்ளைகள் அவர் அபிஷேகிக்கிறார்ல, அவர் அபிஷேகிக்கிற தேவன். ஆமா, ஒரு ராஜாவாக தாவீது முன்பு தாவீதை அபிஷேகித்தார். பார்த்தீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சியா இருப்பீர்கள் உலகம் எங்கிலும் சொல்லியிருக்காருல்ல. சோ தேவன் பாருங்க, எப்பேற்பட்ட நல்ல ராஜாதி ராஜா, நல்ல மேய்ப்பராக இருக்கிறார்ல. அவர் நம்மிடத்துல வரும்போது நம்மை பலனடைய வைக்கிறார், வியாதிகளை மாற்றுகிறார், சத்துரு கிரியைகளை நம்மை விட வைக்கிறார். நாம் தேவனால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது, தேவ சமூகத்துல காத்திருந்து வேத வார்த்தைகளை உட்கொண்டு நாம் அவரோடு செபிக்கும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது, அவர் நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறார் என்று அவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போதே, பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சத்துரு கட்டுகளில் இருந்தும் நம் ராஜாதி ராஜா, நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய கர்த்தாதி கர்த்தா, நம் இயேசு ராஜா இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறவராக, அற்புதங்களை செய்கிற தேவனாக அவர் இப்போதும் உங்களோடு இருக்கிறார். பிரியமானவளே, கலங்காதுங்க, கலங்காதுங்க. இயேசு இந்த பூமியில் வந்தது உண்மை, ஆகவே நாம் விடுவிக்கப்படுவது உண்மை. இயேசு இந்த பூமியில நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினது உண்மை, ஆகவே நாம் விடுவிக்கப்படுவது உண்மை. பிரியமானவளே, நம்புங்க, விசுவாசிங்க. எபிரேயர் 11:1 அதான இருக்கு, விசுவாசம் இல்லாமல் பாருங்க, எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதி, எது இல்லையோ அது இருக்குன்னு விசுவாசிங்க. ஆமாங்க, நம்பப்படுகிறவர்கள் உறுதி, காணப்படாத நிச்சயம். கண்முன் இல்ல, கண்முன் சுகம் இல்லாதது போல இருக்கலாம், கண்முன் நல்ல மேய்ச்சல் இல்லாதது போல இருக்கலாம், கண்முன் நல்ல ஒரு புல்வெளியில் நம்ம போனது போல தெரியாது, கண் முன்னால அமர்ந்த தண்ணீர் இருந்தது மாதிரி இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் கண்ணு முன்ன அது இல்லை, ஆனா நீ என்ன விசுவாசி, நான் உனக்காக இந்த பூமியில வந்ததையும், உனக்காக நான் ரத்தம் சிந்தி மரித்ததையும்,
உனக்காக நான் உயிர் தெழுந்தேன் மகனே மகளே, ஆகவே உனக்கு விடுதலை உண்டு என்று ராஜாதி ராஜா நம்மை பார்த்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்காக உயிர் தெழுந்தார். முழு மனுக்குலத்திற்காக மரணத்தின்று ஜெயித்தார். ஆகவே நீங்கள் இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாட்சி அடையேன். சொல்லுங்க பிரியமானவளே, கர்த்தர் ஒவ்வொருடைய மேய்ப்பராக இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். துக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அது மட்டுமா, இன்னும் அதே சங்கீதம் 23 நீங்க பாத்தீங்கன்னா, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம், பாருங்க, என் ஜீவனுள்ள, சங்கீதம் 23 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை, அவர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்களாம். பிரியமான தேவ பிள்ளையே, நன்மை இல்லையே ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நன்மை இல்லாம நான் ரொம்ப வேதனைப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமாங்க, ஒரு நாள் யோசேப்பு பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கை நல்லா தெரியும்ல. இதே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் அடிமைப்படுத்தப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, போத்திபார் வீட்டுல போய் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டேன்னு சொன்னது நிமித்தம் ஒரு ஜெயில் தண்டனைக்கு உள்ளானார். ஆனா அவ எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்து வெளியில வரும்போது பாருங்க, அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் ஒரு மினிஸ்டரா உயர்த்தி அந்த எகிப்து ஜனங்களுக்கு நன்மையை அளிக்கிற ஒரு மகனாக, தன்னுடைய குடும்பத்தையே போஷிக்கிற ஒரு மகனாக, அவருடைய குடும்பத்திலேருந்து வந்து அந்த 70 பேரையும் போஷித்து ஆண்டவருக்காக வழி நடத்துகிறவராக அன்பான ஒரு தேவ பிள்ளையா யோசேப்பு இருந்தார். பாருங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுல் அடிகளார் பாத்தீங்கன்னா, அவர் தேவனை அறிவதற்கு முன்பதாக ஆண்டவரை தெரியாத போது அவர் அறியாதவர் போல இருந்தார் இல்ல. ஆனா இயேசுவை தெரிந்த போது அநேகருக்கு நன்மைகளை கொடுக்கிற தேவ பிள்ளையாக இயேசு கிறிஸ்து பவுலை மாற்றினார். பிரியமானவளே, வேதத்துல பாத்தீங்கன்னா 66 புஸ்தகத்துல 14 புஸ்தகங்களை எழுதுகிற ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். அந்த நிருப பகுதியெல்லாம் அவர் அநேக நேரத்துல சிறைச்சாலையிலிருந்து எழுதின நிருபங்கள். ஆனா பாத்தீங்கன்னா அது இன்றைக்கு முழு மனுக்குலத்திற்கும் நன்மையை கொடுக்கிற ஒரு நிரூபங்களாக இருக்கிறது. பிரியமானவளே, ஒவ்வொன்றிலும் எப்படி நாம் வாழணும், மாம்சத்தின் கிரியை விட்டு நாம் மாறி வாழணும், எப்படி நம்ம ஆவியின் கனிகளால் வாழணும்னு சொல்லி கலாத்தியர் 5:22-23 வசனத்துல சொல்றாரு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இந்த 9 கனிகளையும் அவர் சொல்றாரு. பிரியமானவர்ல, ஏன்னா இவையெல்லாம் நம்மை நன்மைக்கு நேராக கொண்டு சேர்க்கும். ஏசு ராஜாவை பற்றி கொள்வதற்கு உதவும். ஆனா மாம்சத்தின் கிரியை இருந்தா விட்டுருங்க பிரியமானவர்ல, ஆவியின் கனியை மட்டும் பற்றி கொள்ளுங்க. ஏன்னா அவர் சொன்னார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் சொன்னார் பாத்தீங்களா, சங்கீதத்துல நம்ம படிக்கிறோம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கு. பிரியமானவள, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கும் நமக்கும் ஒவ்வொரு பேருக்கும் அந்த கிருபை அவர் தாராளமா தந்திருக்காருங்க. அதுல பாத்தீங்கன்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா அங்க கிருபை, அவருடைய கிருபை அவ்வளவு பெருசு. அது மட்டும் இல்ல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஏன்? அவர் அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தார். பிரியமானவளே, அதை விசுவாசிக்கும் போது, இயேசுவே நான் தெரியாம செய்துட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்கும்போது ஏசப்பா மன்னித்து நம்முடைய மேய்ப்பராக இருப்பார். அது மட்டுமா, அவர் மேய்ப்பர்னா பாத்தீங்கன்னா, அவர் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார்ல. அவர் சொன்னாரு, யோவான் 10:27-28 சொன்னாரு, நான் என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. என் ஆடுகளை அவர் சொன்னாரு, என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. என் ஆடுகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா அவர் வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. பிரியமானவள, எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா? அது ஒருபோது என் ஆடு யாரும் பறிச்சு கொள்ள முடியாது, அது கெட்டு போகாது. ஒருவரும் என் கையில என் ஆடுகளை பறித்து கொள்ள முடியாது, அது கெட்டு போது இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, நம்மை குறித்து அவருக்கு அவ்வளவு ஒரு அக்கறை இருக்கு. நானே தான் வாசல் அப்படின்னாரு. என் ஆடுகளுக்கு நான் தான் வாசல். அந்த ஆடு அவர் அழகா வெளியே திறந்து விட்டுட்டு ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போறாரு. பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பேர், நமக்கு பிறக்க முன்பதாகவே அவர் பேர் வைத்தார்ல. பேர் சொல்லி நம்மை அழைத்து அறிந்திருக்கிறவர், கருவில நம்ம உருவாகும் முன்னே நமக்கு பேர் வைத்தவர். அவர் சொல்றாரு, அந்த ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். பிரியமானவளே, உங்களையும் பேர் சொல்லி கூப்பிடுகிறவராக இருக்கிறார். அவர் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்றது மட்டுமல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த பரலோகராஜ்யத்தின் வாழ்மையும் நித்திய காலமா இயேசுவோடு நாம் வாழ்கிற அந்த பாக்கியத்தையும் கொடுக்கிறார். பிரியமானவளே, கர்த்தர்
நல்ல மேய்ப்பர். 100 ஆடு இருக்குன்னா மேய்ப்பன்ட்ட அந்த 99 ஆடு இருக்கும்போது காணாம போன ஒரு ஆடை கொண்டு வந்து காயத்தை கட்டி தோல்ல போட்டு அந்த ஆட்டை கொண்டு போகிற ஒரு பிரியமானவளே, ஒரு வேளை நீங்க காணாம போன ஆடா இருக்கிறீங்களா? இப்போ உங்கள்கிட்ட நீங்க ஆண்டவரோடு பேசுங்கப்பா, நான் தெரியாம பாவம் செய்யிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, ஆண்டவரே என்னையும் சேர்த்துக்கொள்ளும்னு சொல்லும்போது அந்த காணாமற் போன ஆடை தான் அவர் தேடிட்டு இருக்காரு. இன்னும் எனக்கு ஆடுகள் உண்டு, இதெல்லாம் என் மந்தையில சேர்க்கணும்னு சொன்னார். பிரியமானவளை, நம்ம எல்லாரையும் அவர் நல்ல மேய்ப்பனாக நம்மை காண்கிறார். பிரியமானவளை, ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்கள்ல அவர் மேய்ப்பாரு, அமர்ந்த தண்ணீர் நடத்துவாரு. அது மட்டும் இல்ல, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர வைப்பாரு. இந்தந்த நன்மை இல்லைன்னு அழுது கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த நன்மை உங்களை தொடர போகுது. நம்ம ஜெபிக்கலாமா? ராஜாதி ராஜாவே, அன்பான பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கிறோமாப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இந்த வேலையிலும் கர்த்தாவே கண்ணீரோடு வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ராஜா, யாருடைய வாழ்க்கையில கர்த்தாவே நன்மை கிருபை இல்லைன்னு சொல்றாங்களோ, எங்களை வாழ்க்கையில செழிப்பு இல்லைன்னு சொல்றாங்களோ, ஆண்டவரே இந்த வேலையிலும் கர்த்தாவே நீ நல்ல மேய்ப்பர் என்பதை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நீ நல்ல ஒரு மேய்ப்பராக புல்லுள்ள வெளிகளில மேய்க்கிற ராஜாதி ராஜாவாக அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு பேரும் புரிந்து கொள்ள முடியாது. கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரை அப்பா, உடைய பிள்ளைகளுக்கு நன்மை நீர் கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபைகளை கொடுக்க முடியாது, தடைகளை எடுத்து போட முடியாது. இசப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஏசப்பாவுடைய நன்மை கடந்து செல்வதாக ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கிருபை இன்னும் அளவில்லாமல் நிரப்பட்டும் அப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறான் அப்பா. ரெங்குவீராக இரக்கத்தை காண்பிக்கிறதற்காக நன்றி, அற்புதத்தை செய்து விட்டதற்காக நன்றி. உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. இதனால் வரும் கனமைமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ராஜாதி ராஜாவை இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருக்கிறவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,